தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் கிருபைகளும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சகோதரமே, திருவருகை காலம் ஆண்டவருக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். ஆண்டோடைய வருகையில் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து இறைவன் புகழ்ந்து பாட நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்தில் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தூதர்களாக மாற கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். கபிரியேலினிட தன் தூதரை கடவுள் தன் செய்தியை சுமந்து கொண்டு மரியாளிடம் அனுப்புகின்றார். மரியாள் என்றால் ஆண்டவருக்கு பிரியமானவர் என்பது பொருள். கபிரியேல் என்பதற்கு கடவுளே எனது வலிமை என்பது பொருள். ஆக கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகளை நோக்கி கடவுளின் வலிமையை பொருள் கொண்ட கபிரியேல் இறைவனுடைய செய்தியை சுமந்து கொண்டு வருகின்றார். என்ன செய்தி? மனிதனாக கடவுள் பிறக்க இருக்கின்றார், மீட்பர் இந்த உலகிலே அவதரிக்க இருக்கின்றார் என்கின்ற உன்னதமான செய்தியை கொண்டு வருகின்றார். இந்த திருவருகை காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிற்கு கடவுளுடைய தூதர்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு உயிர்த்து விண்ணேற்பம் செல்வதற்கு முன்னால் சொல்லி சென்ற வார்த்தை, நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய சாட்சியாக மாற, ஆண்டோடைய தூதர்களாக மாற இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். தூதர்கள் என்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்கு முன்னால் நிற்பவர்கள், கடவுளுடைய பணியை செய்பவர்கள். தூதர்களாக மாறுகின்ற பொழுது தூதர்களுடைய முதல் பணி கடவுளுக்கு முன்னால் நிற்பது. தானியேல் புத்தகம் 8:16, லூக்கா புத்தகம் 1:19 படிக்கின்ற பொழுது கபிரியேல் நான் கடவுள் முன்னால் நிற்பவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. கடவுளை தூதராக மாறுவதற்கு நமக்கு வேண்டிய குணம் கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்வது. திருப்பாடல் 27:4 நாம் படிப்பதை போல, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவர் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும், அவருடைய அழகை நான் காண வேண்டும், அவருடைய கோவிலில் அவர் திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். மார்க்கு புத்தகம் 3:13-14 படிப்பதை போல இயேசு தன் சீடர்களை அழைக்கின்ற பொழுது எதற்காக? அவர்கள் தம்மோடு இருக்கவும், பிறகு தம் பணிக்காக அனுப்பப்படுவோம் என்று சொல்லி. தூதராக மாறுவதற்கு தேவையான முதல் குணம் ஆண்டவரோடு இருப்பது. ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் 27 நாம் படித்ததை போல அவருடைய அழகை நான் ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய திருவுளத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்கின்றோம், ருசிக்க வேண்டும். அதைத்தான் திருப்பாடல் 34 படிப்பதை போல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். தனிப்பட்ட அனுபவத்தை பெறுவதற்கு அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு, இறைவனுடைய பணி என் வாழ்விலே என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய பிரசன்னத்திலே அவர் முன்னால் நாம் நிற்க வேண்டும். இரண்டாவதாக அவர் முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எசாயா புத்தகம் 6 நாம் படிக்கின்ற பொழுது, இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து கொண்டிருப்பது. பரிசுத்தர் 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 என்று சொல்லி இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பது. எதற்காக இறைவனை புகழ்வது? இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, இறைவன் நம் வாழ்விலை பொழிந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக, கடவுள் நம்மை தேடி வருவதற்காக, நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் தனக்கு ஏற்றார் போல அருள் வரங்களை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக, நம் ஒவ்வொருவரையும் ஆசிரியின் பாத்திரமாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக, நம் வழியாய் நாம் ஜெபிக்கின்ற எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய அருளை பொழிந்து கொண்டிருப்பதற்காக, இப்படி இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களும் நினைவு கூர்ந்து இறைவனை துதிக்கின்ற புகழ்கின்றவர்களாக தூதர்கள் இருந்ததை போல நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தூதர்களுடைய பணி அனுப்பப்படுவது. இறைவனுடைய செய்தியை
அவரை சார்ந்தவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பது. அந்த செய்தி எப்படிப்பட்ட இருக்கும்? குழந்தையின்றி தவித்த சக்கரியா எலிசபெத்திற்கு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற செய்தியாக, பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற செய்தியாக கடவுளுடைய செய்தியை கொண்டு வந்தார். இது எப்படி நிகழும், நானோ கன்னியாயிற்று என்று கலங்கி தவித்த மரியாளுக்கு இந்த வாழ்த்து எத்தகையது என்று சொல்லி அஞ்சிய மரியாளுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற செய்தியாக தூதருடைய செய்தி அமைந்திருந்தது. வாழ்த்து செய்தியாக அமைந்திருந்தது. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்கின்ற வாழ்த்து செய்தியாக தூதருடைய செய்தி அமைந்திருந்தது. இடையர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியாக அந்த செய்தி இருந்தது. இப்படி தூதருடைய பணியானது திடப்படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற, நம்பிக்கையூட்டுகின்ற, மகிழ்ச்சியூட்டுகின்ற, அச்சங்கள் பயங்களை போக்குகின்ற ஒரு செய்தியாக அவருடைய தூதுப்பணி அமைந்திருந்தது. நாமும் இயேசுனுடைய தூதர்களாக மாறுகின்ற பொழுது இந்த உலகிலே அந்த பணியை செய்ய வேண்டும். துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆற்றுப்படுத்துகின்ற, ஆறுதலை கொடுக்கின்ற அவருடைய தூதர்களாக நாம் மாற வேண்டும். கலக்கத்திலே குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இது எப்படி நிகழும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வின் நிலைகளை கண்டு கலங்கி போய் நிற்பவர்களுக்கு திடப்படுத்துபவர்களாக நாம் மாற வேண்டும். அஞ்சி பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அவர்கள் பயத்தை போக்குகின்ற, ஆறுதல் படுத்துகின்ற மனிதர்களாக, தூதர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே அவருடைய தூதர்களாக நாமும் வாழ்கின்ற பொழுது தூதர்கள் செய்த பணி ஆற்றுப்படுத்துகின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற, திடப்படுத்துகின்ற, நம்பிக்கையூட்டுகின்ற, கலக்கங்களை குழப்பங்களை போக்குகின்ற, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பணியை நாமும் செய்து இயேசுவின் பிறப்பை நம் உள்ளத்தில் அனுபவித்து அதை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இந்த திருவருகை காலம் இத்தகைய ஒரு அழைப்பை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, ஆண்டவரை நம் உள்ளத்திலே பிறக்க வைத்து அவரோடு மகிழ்ந்து ஆர்ப்பரிக்க நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த காலங்களிலே நாம் எந்த அளவிற்கு இயேசுவின் பிறப்பை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லுகின்ற, இந்த உலகிலே எத்தனையோ போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு இயேசுவை சுமந்து செல்கின்ற தூதுவர்களாக மாறப்போகின்றோம். தூதுவர்களாக மாற வேண்டுமெனில் அவருடைய பிரசன்னத்திலே தங்க வேண்டும். அவரை இடைவிடாமல் புகழ்ந்து பாடி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அனுபவித்த இயேசுவை, இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரை பறைசாற்றுபவர்களாக, அந்த செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்லி துணிவோடு எடுத்துச் சொல்பவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். கடவுளும் தன் ஆவியால் நம்மை நிறைத்து தன் அனுபவத்தை நமக்கு கொடுத்து இந்த உலகிற்கு நம்மை சாட்சிகளாக மாற்றி இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற ஆறுதலும் அமைதியும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியை கொண்டு செல்கின்ற தூதுவர்களான ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே.